الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الهدى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم عن شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. وأيضا قال والفجر وليال عشر صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام يعني أيام العشر أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாகுக. இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதீனத்து சீமான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்றும் மாறாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இந்த ஜும்ஆ தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நாம், நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக படைத்து முஃமின்களாக படைத்து இன்னும் உம்மத்திலேயே சிறந்த உம்மத்தான உம்மத்தே முஹம்மதியாவிலே அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவனை நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிக மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல விஷயங்களின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். எந்தெந்த விஷயங்களெல்லாம் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிறானோ அந்த விஷயம் சாதாரணமான விஷயமாக இருக்காது, அது ஒரு உயர்வான விஷயமாகத்தான் இருக்கும். அல்லாஹு தஆலா சூரியன் மீது சத்தியம் செய்கிறான், காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான், எழுதுகோளின் மீது சத்தியம் செய்கிறான். அந்த தொடரில் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் காலை பொழுதின் மீது சத்தியம் செய்கிறான், 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறான். அந்த 10 இரவுகள் எந்த இரவுகள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது அது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 இரவு என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுது நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் சாதாரணமான நாட்கள் அல்ல. அல்லாஹு தஆலா இந்த நாட்களின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். மற்ற நாட்களிலே செய்யக்கூடிய இபாதத்துகளை விட, வணக்கங்களை விட, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள், சதகாக்கள், குர்ஆன் திலாவத்துகள், தொழுகைகள், நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமானதாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மாதங்களிலேயே சிறந்தது இந்த 4 மாதங்கள். அந்த மாதங்களில் துல்ஹஜ் என்ற இந்த மாதத்தில் சிறந்தது இந்த முதல் 10 நாட்கள். அந்த முதல் 10 நாட்களிலேயே சிறந்த ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் நாம் சில நாட்களில் அடைய இருக்கக்கூடிய யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய தினம். துல்ஹஜ்ஜினுடைய 9வது பிறையிலே வரக்கூடிய இந்த அரஃபாவுடைய நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கச்சக்க சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாளில் சிறந்த இபாதத் என்னவென்று சொன்னால் துஆ. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே அவர்களுக்கு தொழுகை இல்லை, நோன்பில்லை. அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு இபாதத் என்னவென்று சொன்ல் அது துஆ. காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் கையேந்தி திக்ர் துஆவிலே தான் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா.
துஆக்களிலேயே சிறந்தது அரஃபா நாளில் கேட்கக்கூடிய அந்த துஆ தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் செய்த திக்ர்களிலேயே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ர் என்பதுதான் நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் செய்த திக்ர்களிலேயே சிறந்த திக்ர் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது பார்க்க வேண்டும், இந்த அரஃபாவுடைய தினத்திலே மிக முக்கியமான அமல் என்னவென்று சொன்னால் அதுதான் துஆ. ஒரு அடிமையினுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் இறைவனிடத்திலே கையேந்தி கேட்பது. அந்த அரஃபா மைதானத்தில் பார்த்தோம்னா எல்லோரும் இரண்டு தைக்கப்படாத ஆடை அணிந்து கொண்டு பரட்டை தலைகளுடன் பொழுதி படிந்த முகங்களுடன் அழுத கண்ணீருடன் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் அல்லாஹ்விற்கு முன்னால் சமமாக, அல்லாஹ்விற்கு முன்னால் அடிமையாக, ஒரு ஏழை ஒரு மிஸ்கின் எப்படி ஒரு மற்றவர்களிடத்திலே கையேந்தி கேட்பானோ, பிச்சை எடுப்பார்களோ, அதே போல அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அந்த துஆ யௌமுல் அரஃபா தினத்திலே கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது என்பதாக இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில், அந்த நாளில் அரஃபா மைதானத்தில் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் கபூலாக்கப்படும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் கூட அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டுவான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி காலத்திலே ஹஜ் செய்கிறார்கள். வயது முதிர்ந்து விட்டது. அவர்கள் அங்கு கேட்ட துஆ என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தினுடைய மௌத் வேணும், ஷஹீதுடைய அந்த அந்தஸ்து வேண்டும், நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும். வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக், என்னுடைய மௌத்து மதீனாவிலே வர வேண்டும், உன்னுடைய ரசூலுடைய அந்த ஊரிலே மதீனாவிலே மௌத்து வர வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். இது சாத்தியமற்றது. ஏன் என்று சொன்னால், ஹரமைன் என்று சொல்லப்படக்கூடிய மக்கா மதீனா, இந்த இரண்டு ஊர்களிலும் போர் என்பது நடக்கக்கூடாது, அதுதான் சட்டம். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே எப்படி ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும்? ஒரு இடத்திலே நாம் ஷஹீதாகிறோம் என்று சொன்னால் அங்கு போர் நடக்க வேண்டும், போர் நடந்தால் ஷஹீதாக வேண்டும். அப்படி மதீனாவில் அவர்கள் ஷஹீதாக வேண்டும் என்று சொன்னால் மதீனாவிலே போர் நடக்க வேண்டும். இது எப்படி சாத்தியம்? நமக்கு தான் சாத்தியமற்றது, ஆனால் அல்லாஹ்விற்கு அது சாத்தியமானது. அல்லாஹ் தஆலா அதை சாத்தியப்படுத்தி காட்டினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹஜ் செய்து முடித்து அவர்கள் மதீனாவிற்கு சென்று ஃபஜ்ர் தொழு வைக்கும் பொழுது ஒரு யஹூதி அவன் தன்னுடைய வாளிலே விஷத்தை தடவிக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய முதுகிலே குத்தி அவர்களை ஷஹீதாக்கினான். நாம் நினைக்காததெல்லாம், இதுவெல்லாம் சாத்தியமா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடியதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நாளிலே கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த இடம்தான் அரஃபாவுடைய மைதானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ கேட்டாங்க அந்த அரஃபாவுடைய தினத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜத்துல் விதா, அவர்கள் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க கடைசி காலத்தில். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாலும் தன்னுடைய உம்மத்திற்காக துஆ கேட்பார்கள். அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்கள் சஜிதாவில் இருந்து தன்னுடைய உம்மத்திற்காக துஆ கேட்கிறார்கள். என்னுடைய உம்மத்துடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அழுது துஆ கேட்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து அல்லாஹ்விடத்திலிருந்து பதில் வருகிறது. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உம்மத்துடைய அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து விட்டான். அல்லாஹ்விற்கு யாரெல்லாம் மாறு செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அந்த பாவத்தை தவிர, அந்த அடியாரை தவிர யார் அநியாயம் செய்தானோ அநியாயம் செய்யப்பட்டவனிடத்திலே அந்த அநியாயம் செய்தவன் மன்னிப்பு கேட்டு அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் மன்னிக்காதவரை அநியாயம் செய்தவனை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்று ஒரு பதில் வருகிறது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லை. யா அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடு, அநியாயம் செய்தவரையும் மன்னித்து விடு, அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உன்புறத்தில் இருந்து நன்மையை கொடுத்து அநியாயம் செய்தவரையும் நீ மன்னித்து விடு என்று இந்த உம்மத்திற்காக அழுது கெஞ்சினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியம், என்னுடைய உம்மத்து அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்று தெரிந்துதான் இந்த துஆ கேட்டார்கள். ஆனால் அன்று
அரஃபாவில் இந்த துஆவிற்கு பதில் வரவில்லை. அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோகத்தோடு இருக்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய நிலையை பற்றி கவலை, அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமே என்ற கவலை. அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்தில் ஒரு புன்முறுவல் இல்லை, சந்தோஷம் இல்லை. அல்லாஹு தஆலா அவருடைய ஹபீபா செல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹபீப் அவர்களை சிரிக்க வைத்து பார்க்க வேண்டும், அவர்களை மகிழ்வித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு ஆசை வந்துவிட்டது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்று பதில் வந்துவிட்டது. யார் அநியாயம் செய்தானோ அநியாயம் செய்தவனுடைய பாவத்தை மன்னித்துவிட்டு அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு தன் புறத்தில் இருந்து நன்மையை தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா அநியாயம் செய்தவனுடைய பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். அல்லாஹ்வினுடைய கலீல் என்பவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வினுடைய தோழர். ஹபீப் என்றால் அல்லாஹ்வினுடைய நேசர். கலீலை விட, தோழரை விட நேசரின் மீது அதிகமாக பிரியம் இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை சிரிக்க வைத்து பார்க்க வேண்டும், சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஆசைப்பட்டு அவர்களுக்கு இந்த வெகுமதியை கொடுத்தான். நமக்கு கிடைத்த இந்த அருட்கொடைகள், நமக்கு கிடைத்த இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளால் கிடையவே கிடையாது. நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவற்றையும் தருகிறான் என்று சொன்னால் ஒரே ஒரு சிறப்பு நம்மிடத்தில் இருக்கிறது, உம்மத்தே முஹம்மதியா. அந்த ரசூலுடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு வந்தது அந்த ஒரே ஒரு சிறப்பு தான். அந்த ஒரு முகத்திற்காக ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முகத்திற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு ரஹமத்துகளை செய்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தில் சிரித்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அதுவல்லாஹி இப்லீஸ் லம்மா அலிம அன்னல்லாஹ தஆலா கத் இஸ்தஜாப துஆஇ வ கஃபர லி உம்மத்தி. எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொன்னார்களோ, என்னுடைய அதாவது பெருமானாருக்கு இந்த செய்தி வந்தது, உங்களுடைய உம்மத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி எப்பொழுது ரசூலுக்கு வந்ததோ, இந்த செய்தி எப்பொழுது இப்லீஸிற்கு தெரிந்ததோ, அகத துராப வஜஅல யஹ்ஸூஹு அலா ரஸிஹி, மண்ணை எடுத்து இப்லீஸ் மண்ணை எடுத்து தலையில போட்டு அழுதுட்டு தெரிச்சு ஓடுறான். நான் இவ்வளோ வருஷம் இந்த உம்மத்துகளை, இந்த அடியார்களை பாவம் செய்ய வச்சுட்டு இன்னைக்கு இங்கே கூட்டு வந்துட்டு அல்லாஹ் தஆலா ரசூலுடைய இந்த துவாவை கபூல் செஞ்சு எல்லாருடைய பாவத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டானே அப்படின்னு ஷைத்தான் தலை மேலே மண்ணை வாரிட்டு ஓடி போகிறான். அதை பார்த்து நான் சிரிக்கிறேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருவது, இந்த இடத்திலே அரஃபா அந்த மைதானத்திலே அந்த நாளிலே கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் கபூலாகும் என்பதற்கு இது ஒரு சான்று. அலி இப்னு முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய இறைநேசர், ஒரு வலியுல்லாஹ். அவங்க ஹஜ் செய்யும் பொழுது அரஃபாவில், அதாவது விடிஞ்சா அரஃபா மைதானத்துக்கு போகணும். அரஃபாவினுடைய இரவு மினாவில் தங்குறாங்க. மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே ஒரு பள்ளியில் தங்குறாங்க. அவங்க தூங்கும் பொழுது அவங்களுக்கு கனவு வருது. கனவுல ரெண்டு மலக்குமார்களும் பச்சை நிற ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மலக்கு இன்னொரு மலக்கு கூப்பிடுறாங்க, யா அப்துல்லா, யா அப்துல்லா, என்ன என்று இன்னொரு மலக்கு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மலக்கு சொல்கிறாங்க, இந்த வருஷம் எத்தனை பேர் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறாங்கன்னு தெரியுமா? அதற்கு இந்த மலக்கு தெரியல அப்படின்னு சொன்னதால் இந்த மலக்கு சொல்கிறாங்க, இந்த வருஷம் 6 லட்சம் நபர்கள் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் கேட்குறாங்க, அந்த 6 லட்ச மக்களில் எத்தனை நபருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரியுமா? அதற்கு இந்த மலக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மலக்கு சொன்னாங்களா, 6 லட்சம் மக்களுடைய ஹஜ்ஜிகளில் வெறும் 6 நபர்களுடைய ஹஜ்ஜி மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அந்த மலக்கு சொன்னார்கள். அது எந்த காலத்தில்? பல 100 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் இது. இந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், ஃபித்னாக்கள் நிறைந்த காலம். இந்த காலத்தில் எத்தனை நபர்களுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இஹ்லாஸ் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். வெறும் 6 நபர்களுடைய ஹஜ்ஜி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரிந்தவுடன் இந்த அலி இப்னு முவஃபக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தூக்கத்தில் இருந்து பயந்து எழுந்து விட்டார்கள். 6
லட்சம் மக்களில் வெறும் 6 நபர்களுடைய ஹஜ்ஜி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? என்னுடைய ஹஜ்ஜினுடைய நிலை என்ன என்று அவர்கள் சோகப்பட்டு கவலைப்பட்டு அந்த அரஃபாவிலே தங்குகிறார்கள். அரஃபானுடைய தினத்திலே அரஃபா மைதானத்திலே தங்கி அடுத்து எங்கு செல்வார்கள்? முஸ்தலிஃபாவிற்கு செல்வார்கள். அந்த கவலையிலே அந்த வருத்தத்திலே செல்கிறார்கள். முஸ்தலிஃபாவிற்கு சென்று விட்டார்கள். அந்த வருத்தத்திலேயே தூங்கி விட்டார்கள். முஸ்தலிஃபாவிலே இரவில் தங்க வேண்டும். 9வது நாள் முடிகிறது. அந்த 9வது நாள் முடிந்த அந்த இரவு தூங்கும் பொழுது மீண்டும் கனவு வருகிறது. அதே 2 மலக்குமார்கள் மீண்டும் அதே கேள்வியை கேட்டுக்கொள்கிறார்கள். 3வதாக இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க அந்த மலக்கு. அல்லாஹு தாலா இந்த இரவு என்ன தீர்ப்பு வழங்கினான் என்று தெரியுமா என்று கேட்க அந்த மலக்கு இல்லை என்று சொல்ல, அல்லாஹு தாலா இந்த இரவிலே அந்த 6 நபர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதில்லவா, அந்த ஹஜ்ஜுக்கு பகரமாக அந்த 6 நபர்களுக்கு பகரமாக ஒவ்வொரு நபருக்கும் பரிசாக 1 லட்சம் நபர்களுடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹு தாலா கபூல் செய்து விட்டான். அப்போ 6 லட்சம் மக்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து விட்டான் என்ற ஒரு செய்தி தெரிந்தவுடன் அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். எனவே நாம் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா நம்முடைய ஹஜ்ஜை கபூல் செய்து விட்டான், நான் செய்த ஹஜ்ஜினால் என்று உணர்வு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரஹ்மத் செய்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை கபூல் செய்து விடுவான் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதே அலி இப்னு முவஃபக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்த வருடம் ஹஜ் செய்கிறார்கள். அவர்கள் ஹஜ் செய்யும் பொழுது அதே போல பல கூட்டங்கள் இருக்கிறது. ஹஜ் செய்து முடித்த பிறகு அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள், இவ்வளவு லட்சம் மக்களுடைய ஹஜ்ஜிலே எத்தனை நபர்களுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரியவில்லையே என்று கவலையிலேயே இருக்கிறார்கள். ஒரு இறைநேசர் என்று சொன்னால் மற்றவர்களுடைய ஆகிரத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். மற்றவர்கள் இந்த உம்மத்து ஆகிரத்திலே எப்படி இருப்பார்கள் என்ற சிந்தனை எந்த ஒரு நபருக்கு இருக்கிறதோ அவர்தான் இறைநேசர். அவங்களுடைய கொடைத்தன்மையை பாருங்க. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தவங்க அல்லாஹ் இடத்துல இப்படி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், எவ்வளோ பேருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் என்னுடைய இந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பவர்களுக்கு நான் எத்தி வைத்து விடுகிறேன். ஹஜ்ஜின்றது சாதாரண விஷயங்கள் இல்லை. எவ்வளவு சிரமம், எவ்வளவு இந்த வெயிலிலே, அதுவும் சாதாரண இந்த வெயிலிலே எவ்வளவு தாக்கம் இருக்கிறது நமக்கு. அதுவும் சவுதியினுடைய மண்ணிலே அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அதற்கு நிகரே கிடையாது. அவ்வளவு வெயில், அவ்வளவு கஷ்டம். எல்லாவற்றையும் அந்த நன்மையை நான் பிறருக்கு தருகிறேன் என்று சொல்கிறார்கள் அந்த பெரியார் அவர்கள், அலி இப்னு முவஃபக் ரஹிமஹுல்லாஹ். நாம் பணத்தை கொடுத்து விடலாம், எவ்வளோ பெரிய மனசு இருந்தாலும் சதக்கா செய்யணும்னு மனசு வந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் சதக்கா செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய நன்மையை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வராது. நாளைக்கு ஆகிரத்திலே அல்லாஹு தாலா யோமே ஃபிருல் மருமி நாஹி ஓமி அபிஹி, நாளைக்கு மறுமையில் தந்தை தன்னுடைய மகனை பார்த்து விரண்டு ஓடுவான், சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான், ஏன் என்கிட்ட இருந்து ஒரு நன்மையை கேட்டுருவான் அப்படின்ற அந்த கவலையில் விரண்டு ஓடுவார்கள். ஆனால் இந்த வலிமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பிறருக்கு நன்மையை கொடுத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதுதான் அவர்களுடைய வேலை. அவர்களுக்கு சிபாரிசு செய்து அவர்களை சொர்க்கத்தில் அனுப்புவதுதான் அவர்களுடைய ஆசையாக இருந்தது. அதனால் அவர்களுடைய கொடைத்தன்மையை, தன்னுடைய நன்மையை, ஹஜ்ஜினுடைய நன்மையை பிறருக்கு எத்தி வைத்தவுடன் அன்று இரவு தூங்குகிறார்கள். அன்று கனவிலே அவர்கள் சொல்கிறார்கள், நான் கனவில் அல்லாஹ்வை கண்டேன். அல்லாஹ்வை கண்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வை இந்த கண்களால் பார்க்க முடியாது. வெளிக்கண்களால், புறக்கண்களால் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு எந்த நபியாலும் பார்க்க முடியாது. அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தன்னுடைய அகக்கண்ணால் பார்த்திருப்பார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் உரையாடினேன், அல்லாஹ் என்னிடத்திலே பேசினான். யா அலி ததஸஹா அலைய, என்னிடத்திலே உன்னுடைய தாராளத்தன்மையை வெளிப்படுத்துகிறாயா? நான் யார் என்று தெரியுமா? வான ஹலக்து ஸஹா வல் அஸ்ஹியா, தாராளத்தன்மையை படைத்தவனும் நான் தான், தாராளத்தன்மை உடையவர்களை படைத்தவனும் நான் தான். வான அஜ்வதுல் அஜ்வதீன் வாக்ரமுல் அக்ரமீன், நான் தான் கொடையாளிகளுக்கெல்லாம் சிறந்த கொடையாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஹப்பு பில் ஜூதி வல் கரம் மினல் ஆலமீன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் விட
கொடையாளிக்கு சொந்தக்காரன் நான் தான் என்று சொல்லி வகது வஹபது குல்லமன் லம் அக்பல் ஹஜ்ஜுஹு லிமன் கபில்துஹு, யார் யாருடைய ஹஜ்ஜெல்லாம் கபூலானதோ அவர்களுக்கு பரிசாக, யார் யாருடைய ஹஜ்ஜெல்லாம் கபூலாக்கப்படவில்லையோ அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் நான் கபூல் செய்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கனவிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அதனால் இந்த நாள் என்பது சாதாரணமான நாள் அல்ல. அரஃபாவுடைய இந்த தினம், அந்த இடம் சாதாரணமான இடம் அல்ல. சுஃபியானு ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாளில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று எவனாவது நினைத்தால், ஏதாவது ஒரு அடியான் நினைத்தால் அதுதான் பெரிய பாவம் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா என்னை நிச்சயம் மன்னிப்பான், என்னுடைய முன் சென்ற பாவங்களை மன்னிப்பான் என்று உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நாளில் தன்னுடைய முழு ரஹமத்தையும் இந்த பூமிக்கு இறக்குகிறான். அதனால் அந்த நாளை நாம் வீணடித்து விடக்கூடாது. இதுவல்லாமல் அரஃபாவில் இருப்பவர்களுக்கு உண்டான நன்மைகள் மாத்திரம் அல்ல, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய விசாலம் கொடுத்திருக்கிறான். அவர்கள் வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே அவர்கள் ஹஜ் செய்தார்கள். ஹஜ் செய்யாத நபர்களுக்கு நமக்கு என்ன நன்மை அரஃபாவுடைய தினத்திலே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சியாமு யௌமி அரஃபா க சியாமி அல்ஃபி யௌம். அரஃபாவுடைய நாளிலே ஒரு நாள், இந்த நாள் நோன்பு வைத்தால் 1000 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் மாணிக்கம், மரகதம், தங்கம், வெள்ளியிலான ஒரு கோட்டை இருக்கிறது, மாளிகை இருக்கிறது என்று சொன்னவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது என்ன மாளிகை, அது யாருக்குண்டானது என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு வைப்பாரோ அவருக்கு தான் இந்த மாளிகை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா யார் நோன்பு வைப்பாரோ அந்த தினத்திலே நன்மையினுடைய 30 வாசல்களை திறந்து வைக்கிறான், பாவத்தினுடைய 30 வாசல்களை, ஷர்ரினுடைய தீமையினுடைய 30 வாசல்களை அடைத்து வைக்கிறான். தொடர்ந்து சொன்னார்கள், அந்த நாள் நோன்பு நோர்த்து அவர் தண்ணீர் குடிப்பார் அல்லவா, தண்ணீர் குடிக்கும் பொழுது, நோன்பு திறக்கும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது அவருடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு நிரம்பும் அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த புனிதமான இந்த 10 நாட்களையும் வீணடிக்காமல் அல்லாஹ்விற்கு இபாதத் செய்து நோன்பு வைத்து அவனுடைய முழு ரஹமத்தையும் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.